தடவை ஹக் பண்ணலாம். அவ்வளோதானே, வாங்க. அதாவது உங்களை எதுக்கு அதிகமாக பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், நீங்கள் அன்னதானம் தைப்பூச அன்னதான வீடியோ நீங்கள் போட்டப்போ எனக்கு கண்ணில் அவ்வளோ. அதுக்கப்புறம் நானும் ஒரு 2 வாரம் வந்து ஒரு 30 பேருக்கு நான் பார்சல் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தேன். உங்களை பார்த்து எனக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு. அண்ட் ஐவ் ஸ்பெண்ட் மோர் தேன் 2-3 lakhs கிட்ட நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் வித்தியாசமான கிளாஸஸ். அண்ட் லாஸ்ட் 2 hours நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் பார்த்தீங்களா இந்த செஷனுக்கு முன்னாடி, இது எந்த கிளாஸ்லேயும் கிடைச்சதே கிடையாது. This was the most beautiful class I've ever been, and this was the most economic also. And so glad that I met you after so many years, and the opportunity எனக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் சீரியஸாங்க நாங்கள் நிறையா கிளாஸ்க்கு போயிருக்கோம். அண்ட் அங்கே செகண்ட் பாயிண்ட் இன்னும் ரொம்ப ரொம்ப அல்டிமேட், த மோஸ்ட் லவ்விங் பாயிண்ட் ஆஃப் ஹிம் வாஸ் இந்த சீக்கிங்கில் நாங்கள் திருவண்ணாமலையில் போய் உட்காந்துருக்கோம், இல்லை வேறு கிளாஸில் போய் உட்காந்துருந்தப்போ இந்த ஜீவன்னா என்ன, கதினா என்ன, இல்லை இந்த கல்பம் காயக்கல்பம் எப்படி இங்கே கொண்டு வரலாம், இதை நாங்கள் அகஸ்தியர் விந்து நிலை தனியறிந்து விந்தை கண்டால் இதமான நாதுமதி குருவாய்ப்பும், இது அந்த கல்பம்லாம் எப்படி இங்கே பண்ணுறது அப்படின்னு கேட்டப்போ, இதெல்லாம் 10-15 வருஷம் ஆச்சு நாங்கள் கண்டுபிடிக்க. இதை நான் உங்களுக்கு எப்படி அசால்ட்டாக கொடுக்க முடியும், 1 செகண்டில் கொடுத்தது யாருனாலும் முடியும், சான்ஸே கிடையாது. இட் வாஸ் லிட்டரலி ஸ்வீட், கிறிஸ்டல் கிளியராக ஒரு விஷயத்த ரொம்ப ப்ராக்டிக்கலாக. அதாவது ஓஷோ ஜோர்பாதா புத்தான்னு ஒரு 50 years பேக் சொன்னாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஓஷோ தான் வள்ளலார்னு நம்ம இவ்வளோ சொல்லலாம். திஸ் ஜென்ரேஷன் லீடர் ஆஃப் என்லைட்மெண்ட், அண்ட் we are very glad that we have you. என்லைட்மெண்ட்னு ஒரு வீடியோ பார்த்தீங்க, ரொம்ப கனெக்ட் ஆகிட்டேன் அன்றைக்கி. நான் ரொம்ப கனெக்ட் ஆகிட்டேன். நெக்ஸ்ட் வீக்கே நான் போய் ஐயா ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நீங்கள் அங்கே உட்காந்து பேசுகிறது நான் பார்க்கணும் இருக்கேன், அதுக்கு தான் நான் கனெக்ட் ஆகுனேன்னு. சத்தியமாக ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் டு see you. எனக்கு ரொம்ப கடுப்பு எதுக்கு ஆகணும்னா, அவங்க ஏதோ மேலே இருக்கிற மாதிரி, நாங்களாம் அவங்கள தொடுறதே அவ்வளோ பாவம்ன்ற மாதிரி நினைக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ண வைப்பாங்க நம்மள. பட் நீங்கள் யூவில் வாட் டு டெல் வெரி காமன் மேனாக வந்து ஹக் பண்ணுறது, இல்லைன்னா அவ்வளோ அழகாக பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐயா. தேங்க்யூ ஸோ மச். மோட்டிவேஷனுங்கிற பேரில் நிறைய கருத்தாக பேசுவேன். பட் என்ன வெளியில பேசினாலும் எனக்கும் உள்ளுக்குள்ள சில பிரச்சனைகள், சில காயங்கள் அப்படிங்கிறது இருக்கு. இங்கே அதுக்கான சொல்யூஷன் கிடைச்சதை நான் நல்லா உணர்றேன். இன்ஃபேக்ட் அப்படிலாம் சில மெடிடேஷன் பண்ணதுனால தான் இப்போ இந்த பாடியில உயிர் இங்கே நின்று பேசிட்டு இங்கே கத்துக்கிட்ட மெடிடேஷன் இது மூலமா இன்னும் எனக்கு சில வேற எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. இது நிச்சயமா லைஃப் லாங் எனக்கு கை கொடுக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த ஜீவ சமாதி பத்தி சொல்லியிருப்பீங்கல்ல, அதுக்கப்புறமா உங்க வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நான் ஒரு 11 ஜீவ சமாதிக்கு இந்த 1 மாசத்துலயே நான் போயிட்டு வந்துட்டேன். வெரி குட். திருச்சியில என்ன சுத்தி எக்ஸலென்ட். ஒரு 11 ஜீவ சமாதிக்கு போறக்கூடிய வாய்ப்பு அது உங்க மூலமா தான் கிடைச்சிச்சு. ரொம்ப 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 நன்றி. ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரம் எங்க வீட்டுல இவருடைய கிளிப்பிங்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். இவருடைய டாக் பார்த்து தான் நான் ஜீவசமாதியை படிச்சு சரி இது போயிட்டு வந்துடலான்னு போனோம். நிஜமாவே ரொம்ப அமேசிங். 45 மினிட்ஸ் நான் அங்கே உட்காந்துருந்த ஜீவசமாதியில எனக்கு கண்ணு திறக்கவே விருப்பம் கிடையாது. பயங்கரமான பவர். எனக்கு கண்ணிலேயே தண்ணி வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு ஆன்சர் பண்ண போது ஸோ இந்த ப்ரோக்ராம் நல்லா அமையறதுக்கு மெயின் இந்த வாலண்டியர்ஸ் எல்லாருக்குமே நம்ம தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஈச் அண்ட் எவ்ரி இந்த 4 இயர்ஸாக தான் என்னோட ஹெல்த் வந்து, அதுக்கு முன்னாடி நான் ரொம்ப ஆக்டிவாக, வெரி ஆக்டிவ். வீட்டில் வந்து 100 பேருக்கு கூட என்னால் அலட்சியமாக சமைக்க முடியும், அவ்வளவு வேலை செய்வேன். இருந்தேன்னா இப்போ அப்படி இருக்கேன். என்னோட ஒரே ஒரு ரெக்வஸ்ட், எனக்கு திருப்பி அந்த பழைய இதெல்லாம் கிடைக்கணும், அந்த தெம்பு எனக்கு வரணும், 4 பேருக்கு நான் செய்கிற நிலைமையில் அது மாதிரி சர்வீஸ் ஆக்டிவிட்டியில் திரும்பி நான் போகணும். முடிஞ்சால் நான் இதுலேயும் ஜாயின் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு அதுக்கான ஹெல்த்தை கடவுள் கொடுக்கணும். அப்புறம் பெங்களூரில் தமிழ் ப்ரோக்ராம் பண்ணினது எனக்கு இன்னும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதே நீங்கள் இங்கிலீஷில் பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு புரிஞ்சிருக்காது. இதே மாதிரி நீங்கள் எல்லா ஊர்லேயும் தமிழில் பண்ணணும்னு கேட்டு நிறைய பேர் இருக்காங்க. முடிஞ்சால் ஒரு தடவை சிங்கப்பூர்லேயும் பண்ணுங்கள். ஏன்னா என்னோட சின்ன பையன் சிங்கப்பூரில் தான் இருக்கான். அவனையும் அவன் ஒய்ஃபையும் கலந்து கொடுத்து உனக்கு வந்து ஃபர்தராக உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உனக்கு ஒரு குரு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதை நான் இன்னைக்கு புரிஞ்சுட்டேன். மிக சிறப்பாக பண்ணிடலாமா? எல்லாம் வல்ல பரம்பொருள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்கள் விருப்பம், உங்கள் நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும். குருமார்களினுடைய பரிபூர்ண அருளாசிகள் கிடைக்கப்பெறலாம். நன்றிம்மா. குருவே சரணம். இப்போ ரொம்ப மன திருப்தியா இருக்கு. உங்க பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. எப்பவுமே உங்கள் ஆசீர்வாதம், அப்பாவோட ஆசீர்வாதம் எனக்கு இருக்கணும். நான் அது மட்டும்தான் கேட்டேன். நீங்கள் அனைவரும் நீலாயுள், நிறை செல்வம், வான் புகழ், நற்பேறு, நன்னிலம், நன்மக்கள் பெற்று எல்லாம் வல்ல பரம்பொருளின் பரிபூரண அருளாசிகள் கிடைக்கப் பெற்று நீங்கள் உச்சகட்ட நிலையான மெய்ஞான நிலையை அடைந்து அருட்பெருஞ்சோதியை காண வேண்டுகிறேன். குருவின் பரிபூரண அருளாசிகள். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பினியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகிய நீங்களும் இன்றைக்கு நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு அன்னதானம் பண்ணிட்டு வந்திருக்கோம். பல உயிர்களுக்கு பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம், துணிமணி எடுத்து கொடுத்துருக்கோம். பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம். அதுபோக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருந்துருக்கோம். ஃபுட்பாலில் நேஷனல் லெவலில் பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளோ முடியுமோ இவ்வளோதான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலை அடையும். அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு சேரும். ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓப்பன் ஆக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டு கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியையோ அல்லது பொருள் உதவியோ நீங்க செய்யணும் விருப்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும்போது இந்த ஃபவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம். நன்றி, வணக்கம்.